இன்று சமூக வலைத்தளங்கள் பக்கத்தில் ஒரு சுவாரஸ்யமான ஒரு சம்பவத்தை நான் வாசித்தேன். அதை தான் உங்களோடு இப்போது பகிர்ந்து கொள்கின்றேன். ஒரு சிறுவன் இந்தியாவின் உத்தரப்பிரதேசத்தில் இந்த சம்பவம் உண்மையாக நடந்திருக்கிறது. இந்த சம்பவம் ஒரு வீட்டில் ஒரு சிறுவன் என்ன செய்திருக்கின்றான், மோமோஸுக்கு ஆசைப்பட்டு நகைகளை திருடி விற்ற ஒரு சம்பவம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது உத்தரப்பிரதேசத்தில். இந்த சிறுவன் ஒவ்வொரு நாளும் என்ன செய்திருக்கின்றான், வீட்டிலிருந்து நகைகளை கொண்டு போய் அப்படியே மோமோஸ் வியாபாரிக்கு கொடுத்து அவரிடம் மோமோஸை பெற்று சாப்பிட்டிருக்கின்றான். அந்த மோமோஸ் வியாபாரி தான் அதை சொல்லியும் கொடுத்திருக்கின்றார். ஒரு நாள் வீட்டில் அவரது அத்தை திடீரென்று அலுமாரியை திறந்து பார்த்தபோது வீட்டில் வைத்திருந்த நகைகளை காணவில்லையாம். உடனே பார்த்தால் இந்த சிறுவனின் செயல் அப்படி பிடிபட்டு விட்டது. எனவே இதிலிருந்து எங்களுக்கு என்ன புரிகிறது, பிள்ளைகள் என்ன செய்கின்றார்கள் என்பதில் பெற்றோர்களாகிய நாம் அவதானமாக இருக்க வேண்டும் என்பதை இந்த சம்பவம் உணர்த்தி நிற்கிறது. உண்மையான ஒரு சம்பவம். உத்தரப்பிரதேசத்தில் தான் இந்த சம்பவம் அண்மையில் இடம்பெற்றிருக்கிறது. எனவே பிள்ளைகள் யாரால் வழிநடத்தப்படுகின்றார்கள், இல்லாவிட்டால் பிள்ளைகள் என்ன செய்கின்றார்கள் என்பதை பெற்றோர்கள் கவனமாக அந்த விடயங்களில் இருக்க வேண்டும் என்பதற்கு உதாரணமாக இந்த சம்பவத்தை நாங்கள் கூறலாம்.